நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இன்னைக்கு வந்து சும்மா சடன் பிளானா வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரத்துல இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, பாம்பன் பாலத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து ஓல்டு பிரிட்ஜ். இதுதான் இப்ப நியூவா போட்ட பிரிட்ஜ். இப்ப அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். பாம்பன் பாலத்திலேருந்து நம்ம கீழே வியூ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராகவே இருந்துச்சு. அப்புறம் சில ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. பார்க்குறக்கே அந்த வீடியோ எடுக்கிறக்கே சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே பாலத்தை வந்து நம்ம ஈவினிங் டைமில் நம்ம எடுத்துருந்துருப்போம். அதோட வியூ தான் இது. ஈவினிங் டைமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு அந்த இடமே. அடுத்து வந்து நம்ம அரிச்சல் முனை போயிட்டு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரப்போ தனுஷ்கோடி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப பாம்பன் பாலத்தை தாண்டினது பிறகு பார்த்திங்கன்னா அரியமான்னு சொல்லி ஒரு பீச்சு, அதுக்கும் அப்படியே நம்ம போய் விசிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பை வந்து நம்ம ஏன் பண்ணிட்டோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து நீங்கள் தனுஷ்கோடி போகிற இடத்துலையே நீங்கள் பார்க்கலாம். ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இந்த இடம். நீங்கள் வந்து தனுஷ்கோடியில் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் ரோட்டு மேலே இருந்தே பார்க்கலாம். முன்னாடியே தான் இருக்குது இது. நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரியமான் கடற்கரை. ராமேஸ்வரத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, நல்லா இருக்கு. போட்டிங் இருக்கு. ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்த்து தான். கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டிங்க்கு நல்ல கூட்டம் அதிகமாக இருக்காது இந்த இடத்துல. அதனாலேயே இங்கே குளிக்கிறதா இருந்தாலும் குளிக்கலாம். அலை பெருசாக எதுவுமே இருக்காது. தேங்க்யூ. அந்த பறவை போல வாழ வேண்டும்.